வணக்கம். ஸ்ரீ சோலார் கோயம்புத்தூர் நம்ம சேனல் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு நாளும் புது புது வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் அதாவது இது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பொறுத்தளவுக்கு புது ப்ராடக்ட் காட்டுறோம். அதாவது மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்திருக்கோ ஸோ அதை ரிவ்யூ பண்ணுறோம். அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்ம வியூவர்ஸ் சந்தைங்களை அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி சில இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோலார் பம்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சில டவுட்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நான். இது பார்த்தீங்கன்னா 2 ஹெச்பிலையும் கிடைக்குது, 3 ஹெச்பிலையும் கிடைக்குது. ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 வோல்ட்டு அண்டு 96 வோல்ட்டு 110 180 வோல்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வோல்ட் வேரியேஷன் கிடைக்கும். ஸோ வோல்ட் வேரியேஷன் வித் அதே மாதிரி பவர் ஜாஸ்தியாக கிடைக்கும். அதாவது 1500 வாட்ஸு, 2000 வாட்ஸு, 2500 வாட்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்கும் இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க வோல்ட் வித் அந்த வாட்டேஜ் ஜாஸ்தி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டெப்த், அதாவது போரோட அடி ஆழம் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். இப்ப பார்த்தா சிலர் பாத்தீங்கன்னா 300 அடி சொல்லுவாங்க, சிலர் பாத்தீங்கன்னா 400 அடி சொல்லுவாங்க, சிலர் 500 அடி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க அடி ஜாஸ்தியா போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வோல்ட்டும் சரி, அதே நேரங்களில் வாட்ஸும் ஜாஸ்தியா உங்களுக்கு பயன்படுத்தணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு தண்ணி எடுக்கும். ஓகேங்களா? செகண்ட் பாத்தீங்கன்னா இது போர் மோட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது போர் மோட்டார். ஸோ போர் மோட்டார் எப்படி இது பண்றோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால இது கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வெளியில புஷ் பண்ணும். செகண்ட் பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய இது சரியா மக்களை புரிஞ்சுக்கிறாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மோட்டாரை கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் இல்லாம இந்த மாதிரி லேசா வளைஞ்சது அப்படின்னு சொன்னா உள்ள இருக்க புல்லிங் பவர் இதுல ஃபுல்லா கிடைக்காது. அதாவது சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளோ 2 நாளோ 3 நாளோ ஓடும், ஒரு வாரம் 1 மாசம் கூட ஓடும். ஓடிட்டு ப்ராப்ளங்கள் அதிகமா வருது. ஸோ வந்துடும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா நிறைய மக்கள் இதை புரிஞ்சுக்காம போர்ல போடுற மோட்டாரை கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. ஏன்னா நான் நேரத்தான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. பட் ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது புல்லிங் கரெக்டா போகும். ஏன்னா நீங்க மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா மற்ற நீங்க பைப் எல்லாம் போடுறீங்களாக்கா, கிணத்துல போடுறீங்களாக்கா, அது வளைஞ்சு போகும். ஸோ புல்லிங் பவர் கரெக்டா கிடைக்காது. ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு கிணத்து மோட்டார் வேற, போர் மோட்டார் வேற. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா பவர், அதாவது புல்லிங் பவர் பத்தலைன்னு சொல்றாங்க. அதுக்காக நான் 2 இன்ச்சு டெலிவரியில நான் 3/4 இன்ச்சு போட்டிருக்கேன், 1 இன்ச்சு போட்டிருக்கேன்னு சொல்றீங்க. பட் அதுலயும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு சில சைஸ்க்கு தான் உங்களுக்கு மினிமேக்ஸ் பண்ணமாக்க உங்களுக்கு ஃபோர்ஸ் கிடைக்குமே தவிர, நீங்க 2 இன்ச்சு 3 இன்ச்சில் போய் நீங்க 1 இன்ச்சு போட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கோ அதோட ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வர்ற ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது ஃபுல் லோடு உங்களுக்கு உட்காராது. ஸோ அப்போ அந்த மோட்டாருக்கு தம் ஆகும். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, 2 விஷயம் இதுல நடக்கும். அதாவது நீங்க ஹையான ஒரு தண்ணி வர்ற இடங்கள்ல 2 இன்ச்சு 3 இன்ச்சு போற இடங்கள்ல நீங்க ரொம்ப கம்மியா போட்டாலும் மோட்டாருக்கு ஹீட் ஆகும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கம்மியானதுல அதிக லோடான தண்ணி நின்னாலும், அதாவது இப்போ ஒரு 100 அடி போகுது அப்படின்ற இடத்துல நீங்க 150 அடி 200 அடி நீங்க போட்டீங்கன்னா அதுல உள்ள தண்ணியும் இதுல பம்பிங்க டம்ப் பண்ணும். ஸோ அந்த நேரங்களிலேயே உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகும், மோட்டார் ஹீட் ஆகும். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா இது உங்களுக்கு சோலார் மூலியமா தான் ஃபங்க்ஷன் ஆகும். சோலார் மூலியமா ஃபங்க்ஷன் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு, அதாவது சன்லைட் எந்த நேரமே 100% இருக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 7 மணி 8 மணி 9 மணிக்கு ஒரு வெயில் இருக்கும், 10 மணி 11 மணி 12 மணிக்கு ஒரு வெயில் இருக்கும், 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் ஒரு வெயில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு வெயில் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா மேகமூட்டங்கள் மறைக்கும் போது உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அந்த பவர் கம்மியாகும் போது அந்த பைப்ல இருக்க தண்ணி எல்லாமே அதுக்கு லோடா மாறும். அது லோடா மாறும்போது புஷிங் பவருக்கு அது கிடைக்காது. அப்போ உங்களுக்கு மோட்டார் ஃபிளக்சுவேஷன் ஆகும். ஏன்னா ஏசி மோட்டார் பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ஸ்டன்டான பவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால புஷிங் கரெக்டா இருக்கும். ஓகே. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு 150 அடி சொல்றாங்க அப்படின்னா 150 அடியும் பாத்தீங்கன்னா நீங்க தண்ணி எங்க போய் விழுகுதோ அதையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க.
அதே நேரங்களில் வந்து நீங்க போர் வந்து நான் 150 அடி போட்டிருக்கேன், வெளியில பைப்பு வந்து ஒரு 50 அடி போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா மொத்தம் 200 அடி கணக்காத்தான் அது எடுத்துக்கிறோம். ஏன்னா அதோட அந்த பைப்ல இருக்க தண்ணி எல்லாமே வந்து அந்த இதுல லோட்ல போய் நிற்கும். ஸோ ரெண்டாவது வந்து செங்குத்தா இருக்க பைப்புக்கும் கீழே மட்டத்துல இருந்து போய் மேலே ஏறி பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து வேற வேற மாதிரி மாறும். ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க. வாரண்டி கொடுக்குறாங்கன்றதுக்காக வந்து நீங்கள் போய் மாட்டிட்டு ஒரு வாரம் 2 வாரம் நீங்கள் வந்து கழிச்சு நீங்கள் வரணும். சர்வீஸ் பண்ண முடிஞ்சால்தான் சர்வீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் சர்வீஸ் நீங்கள் வாரண்டி கொடுத்துருக்கீங்க, எனக்கு மோட்டார் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, பண்ணி தர மாட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும் நல்லா. ஏன்னா நீங்கள் தான் மோட்டார் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட தான் பொருள் இருக்குது. உங்ககிட்ட இருக்க பொருளுக்கு இவங்க எப்படி கேரண்டி கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஏன்னா உங்களோட கால சூழ்நிலையை எப்படி என்னன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ ஏன்னா இதுல 2 வயர் தான் இருக்கு. அந்த 2 வயர்ல ஏதோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்க போர்டு போயிடும். ஸோ இந்த இது வந்து எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, நாங்க எதுவுமே செய்யல, உங்களுக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது கிடையாதுங்க. ஸோ ப்ராப்ளம் முடிஞ்சா சரி பண்ணி தருவாங்க. இதுதான் உங்களுக்கு சரி பண்ண முடியாம சிலதெல்லாம் வந்துட்டு சிலதான் ஃபயர் ஆயிடும். சிலர் வந்து இதுல மோட்டார் கலட்டிலாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பெரிய மெக்கானிக்கெல்லாம் மாறிடுவாங்க. ஸோ அது கலட்டி பார்த்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொண்டு வருவாங்க. நாங்க எதுவுமே செய்யல ஓடலன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி வந்தா இங்க பண்ண மாட்டாங்க. சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மோட்டார் வாங்குறீங்கன்னா மோட்டாருக்குரிய பணம் மட்டும்தான் இங்க கம்பெனியில் வாங்குவாங்க. நீங்க எரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எரெக்ஷன் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதை வந்து உங்களுக்கு ஓட்டி கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு தனியாக சார்ஜஸ் வரும். அதை நீங்கள் பேர் பண்ணணும். ஓட்டி கொடுத்துட்டு வந்த பின்னாடி திரும்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் பேர் பண்ணியாகணும். காரணம் என்னன்னா, ஓட்டி கொடுத்து உங்களுக்கு பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா, திரும்ப வந்த பின்னாடி அவங்க என்ன இதாகிட்டுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ எல்லாமே அவங்க கையில் தான் இருக்கு. ஸோ நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பொருளை வந்து எந்ததுக்கு எதை யூஸ் பண்ணணும்ன்றது கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? மீண்டும் நாளை புது வீடியோங்களை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.